நாங்கள் மேலே கலைக்கின்றோம். இந்த தருணத்திலே ஆம் அந்த ஆசிரியர்களை பொற்காலத்திலே பெற்று மீண்டும் அந்த ஆசிரியர்கள் அன்போடு மேலே கலைக்கின்றோம். இக்ரமாசா அவர்களுக்கு அந்த கௌரவத்தை வழங்குவதற்கான சந்தர்ப்பம். எனவே எந்த விடயம் செய்தாலும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த தருணம் தான் அந்த ஆசிரியர்களும் ஒப்படைப்பு இக்ரமாசா அவர்களுக்கான அந்த கௌரவம் வழங்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் உங்களை ஏமாற்றவில்லை. நீங்கள் சிந்தியுங்கள், ஷேக் முகமதுடைய மகன் வந்திருக்கின்றாராம் என்று நாங்கள் வந்தோம். ஆனால் பாடல் எங்கே இன்னும் காணவில்லை என்ற ஏக்கம் தருகிறது. ஆனால் ஏக்கத்திற்கு மருந்து தருவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். இன்னும் சற்பத்தில் உங்களுக்கான அந்த பாடல் உங்களுடைய நாவுக்கு விருந்தாகவும் உங்களுடைய செவிப்புலங்களுக்கு விருந்தாகவும் வரவிருக்கிறது. நீங்கள் சிந்தியுங்கள். இன்னும் சொற்ப நேரத்திலே நாங்கள் இந்த தருணத்திலே நாங்கள் வருவதற்கான இந்த நேரம் இப்பொழுது அந்த கவிதை சுடர் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய இந்த நடுவுற்று மண் அல்மத்துடைய கிளை உறுப்பினர்களால் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணம் உறுப்பினர்கள் அவர்கள் அன்போடு மேலே கிடைக்கின்றோம். அனைத்து உறுப்பினர்களை மேலே பெருமாறாக நாங்கள் வெளிப்படுகின்றோம். உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு இந்த காலத்தில் நாங்கள் மேலே கிடைக்கின்றோம். இந்த கௌரவம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆசான் அவர்களுக்கான இந்த சந்தர்ப்பம் இங்கே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்த அனைத்து உறுப்பினர்களையும் மேடைக்கு வருமாறு அன்பாக நாங்கள் வெளிக்கொள்கின்றோம். எனவே இந்த கௌரவம் உங்களுக்காக இங்கே வழங்கப்பட்டு இந்த தருணம். எனவே இவ்வாறான பல கௌரவங்கள் இந்த மேடையிலே அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கிறது. பொன்னாடுகள் மாத்திரமல்ல, இன்னும் பல கௌரவங்களை நாங்கள் இந்த மண்ணிலே நாங்கள் வழங்குவதற்கான தருணம். இக்ரிமா சிராவுகளுக்கான இந்த தருணத்தை எங்கே இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்த எங்களுடைய இங்கே பட்டம் பெற்று தனது ஆளின் பட்டத்தை முடித்தவர் உண்மையிலே சந்தோஷமான பாராட்டுகள், வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பலத்தை கைதட்டோடு இன்னொரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இங்கு கேடயங்கள் யாருக்கு வழங்கப்படுகின்றதோ சாதாரணமாக, அதாவது 5ஆம் தர புலமை பரிசு உயர்தர மாணவர்கள் யாரை நாங்கள் கௌரவிக்க விரும்புகின்றோமோ அந்த குழந்தைகளுடைய சாதனையாளர்களுடைய பெற்றார்களும் சமூகம் அளிக்க வேண்டும் மேடைக்கு என்பதனை தயவாக நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரைட் முசாயிர், உண்மையிலே இன்னொரு விடயம், இந்த மண்ணுக்கு 30 வருடமாக 1995ஆம் ஆண்டிலிருந்து 30 வருட காலமாக உப தபால் அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கும் எங்களுடைய கசாலி சார் அவருக்கு ஒரு பலத்த பாராட்டுகள். நன்றி. சமூக சேவையாளர், உண்மையிலே இந்த முகநூல் பக்கம் அவருடைய ஜனாசா அறிவித்தலை அவள் மூலமாகத்தான் அதிகமான இடங்களிலே முகநூல் பக்கம் போய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய அந்த முகநூல் பக்கம் தான். எனவே சமூக சேவையோடு இந்த மக்களுக்காக சேவையாற்றிக் கொண்டிருக்கும் எங்களுடைய கசாலி சார் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். சரி, அதனை தொடர்ந்து வர இருக்கின்றது கவிதை ஒன்றை தருவதற்காக அஹ்லப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஹ்லப், அவரை கைதாட்டி அப்படி மேடை கடுப்போமா? அவருடைய அந்த மழலை குரலிலே பாப்போம் கவிதை எந்த அளவுக்கு சிறப்பிக்க இருக்கின்றது பார்ப்போம். அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட ஆயுள் கொண்டு வாழ்ந்திடவே தீன் சத்தியதும் தீண்டாமலே. நீண்ட ஆயுள் கொண்டு வாழ்ந்திடவே தீன் சத்தியதும் தீண்டாமலே. இறையரு சூழ வாழ்ந்திடவே வேண்டுகிறேன் அத்தோடு. இறையரு சூழ வாழ்ந்திடவே வேண்டுகிறேன் அத்தோடு. சங்கநாத செம்ம ஷேக் முகமதுவின் சாதனைமானாய் பிறந்தீர். சங்கநாத செம்ம ஷேக் முகமதுவின் சாதனைமானாய் பிறந்தீர். கலைஞர் அவர்களின் அருமைமான
தமிழ் பண்பாட்டு கலையூடத்தின் மூலமே சர்வதேசம் போற்றும் தலைவராக உள்ளீர்கள். உலக தமிழ் பண்பாட்டு கலையூடத்தின் மூலமே சர்வதேசமும் பயணம் சென்று உலக சாதனை மாந்தர்களை உவப்புடனே வாழ்த்தி போற்றி விருதளித்து வாழ்கின்றேன். உண்மை வாழ்த்தி பாடிடவே நானும் செந்தமிழ் தாயின் திருவடியில் பொறுக்கிய திருவடியில் கொண்டு வாழ்த்தி பாடுகிறேன். வாழ்க உம்பணி திருப்பணியாய் என்றும் வாழிய 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 ரஷ்மி ரூமி வாழிய. நன்றி. அருமை அருமை அருமை. பலத்த பாராட்டு கைதட்டு. அழகான கவிதையை தந்திருந்தார் குட்டி. வாழ்த்துக்கள்மா. சரி, எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த ஒரு அழகான பாடலை தருவதற்காக இந்த நிகழ்விலே அதிதியாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தென் இந்தியாவிலிருந்து வருகை தந்து இருக்கின்ற உலக தமிழ் பண்பாட்டு பேரவையுடைய தலைவரும் மற்றும் ஷேக் முகமது அவர்களுடைய புதல்வரும் கலாநிதி டாக்டர் ரஷ்மி ரூமி சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடைய அந்த காந்த குரலிலே ஒரு அழகான பாடலை தருவதற்காக எங்கே பலத்த கைதட்டோடு அவர்கள் எப்பவா காணது சத்த காணது. வெற்றி மக்கள் அமைக்க இதுவரை நேரமும் நாங்கள் வர்ணித்த வார்த்தைகளுக்கும், அதாவது என்னை விட்டு நீங்கி சென்றிருந்தாலும் குரலால் இன்னும் எங்களை விட்டு நீங்கி செல்லாத ஒரே ஒரு ஜீவன் தான் அந்த ஷேக் முகமது அவர்கள். அவர்களுடைய புதல்வன் தான் எங்களுடைய தொலைபேசியை மாத்திரம் நம்பி இங்கே வருகிற நிகழ்வினை கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற கலாநிதி ரஷ்மி ரூமி அவர்கள். இவர்கள் தான் என்பதை உங்களுக்கு முன் தெரிவித்துள்ள கரகோஷங்களை நாங்கள் அன்போடு தெரிவிக்குமாறு அன்பாக நாங்கள் வேண்டிக் கொண்டு இவர்களுக்கான கௌரவத்தை நாங்கள் வழங்குவதற்காக இருக்கின்றோம். எங்களுடைய அல் மக்தூம் மேற்பாடு குழுவினர் அன்போடு மழை கலைக்கின்றோம். எங்களுடைய அல் மக்தூம் மேற்பாடு குழுவினர் அன்போடு அனைவரையும் மழை கலைக்கின்றோம் கேடயங்கள் வழங்குவதற்காக. அந்த கேடயங்களை வழங்கிவிட்டு அவர் அந்த கேடயத்துக்கான பரிசாக உங்களுக்கான ஒரு அழகான பாடலை தர இருக்கின்றார்கள். அவருக்கான எங்களுடைய இலங்கை மண்ணை வந்தடைந்ததற்கான 2 கேடயங்களை நாங்கள் வழங்குவதற்காக நாங்கள் இங்கே அழைக்கின்றோம். அந்த குழுவினர், அதாவது எங்களுடைய சுரத்த ஊடக குழுவினரை அன்போடு நாங்கள் மழை கலைக்கின்றோம். எங்களுடைய சுரத்த ஊடகத்துடைய குழுவினரையும் அன்போடு நாங்கள் இங்கே அழைப்பதற்காக இருக்கின்றோம். 2 கேடயங்களை நாங்கள் வழங்குவதற்காக. 5, 4, 3, 2, 1. இந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த உலக தமிழ் பண்பாட்டு பேரவையுடைய தலைவரும் மற்றும் ஷேக் முகமது அவர்களுடைய புதல்வரும் கலாநிதி டாக்டர் ரஷ்மி ரூமி சார் அவர்களுக்கு சந்தோஷமான அந்த கௌரவத்தை நாங்கள் எங்களுடைய குழாம் சார்பாக வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே பாராட்டுக்கள் கைதட்டலோடு. அதனைத் தொடர்ந்து இலங்கை மட்டுமல்ல, இலங்கையை சுற்றி வந்து கொண்டிருக்கும் சுரத்த ஊடக நிறுவனத்தோடு
அகில இலங்கை பணிப்பாளர் இவருடைய சமன் அவர்களும், அதே போன்று திருகோணமலை மாவட்ட பணிப்பாளர் தற்போது ஊடகத்தினால் தற்போது தற்போது சுரத்த ஊடக குழாம் எல்லோரும் சேர்ந்து இந்த கேடயங்களை தற்போது வழங்கி வைக்க இருக்கிறார்கள். அன்பாக பாராட்டி வாழ்த்தி அவர்களுக்கான சந்தோஷமான கேடயங்களை தற்போது நாங்கள் இந்த சுரத்த ஊடக நிறுவனத்தோடு நாங்கள் வழங்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சந்தோஷமான நிகழ்வோடு அவர்களுக்கான பொன்னாடையை போட்டு நாங்கள் வாழ்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல மக்கள் இந்த கேடயம் மாத்திரமல்ல, நாங்கள் இன்று கற்று அன்று கற்று இன்று கற்றும் நாங்கள் கல்வி கற்பதாக இருந்தால் எப்பொழுதும் நாங்கள் பக்கத்து வீட்டில் அல்லது பக்கத்து காணியில் கற்பதுதான் வழக்கம். இதையும் தாண்டி எங்களுக்கு நிரந்தரமான கட்டடம் இல்லாத சூழ்நிலையில் எங்களுடைய அல்மக்கும் இன்று அல்ல நேற்றல்ல தொடர்ந்து கூட இன்னல்களை சந்தித்து வருகிறது. எனவே இதற்கான நாங்கள் ஒரு மகஜர் ஒன்றை எங்களுடைய பிரதம அதிதி அவர்களிடம் எங்களுடைய பணிப்பாளர் அவர்களால் நாங்கள் கௌரவிப்பதற்காக இருக்கின்றோம். இதனை எங்களுடைய ஏற்பாட்டினுடைய ஆலோசகர் லாபி அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இதனை வழங்கி வைப்பதற்காக லாபி அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். இது எங்களுடைய எதிர்கால செல்வங்களுடைய சிந்தனையின் விருந்தாக நாங்கள் இப்பொழுது நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். உங்களுடைய கரகோஷங்களை நீங்கள் வழங்குங்கள். இதோ எங்கள் ராஷ்டிரியர்களுக்கான சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது எங்களுக்கான நேரம் அல்ல, எதிர்கால சந்ததிக்கான நேரம் என்பதை நாங்கள் இங்கே சிந்தித்துக் கொண்டு சாகி நிச்சயமாக அவர்களுக்கு சந்தோஷமாக நாங்கள் பாராட்ட வேண்டும். எங்களுடைய கல்வி நிறுவனத்துக்காக ஒரு மகஜர் ஒன்று தற்போது கையளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சந்தோஷமான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதோடு சேர்ந்து சுரத்த ஊடகத்துடைய மகஜர் ஒன்று மீண்டும் எங்களுடைய ரசிகர்களுக்கு இங்கே கையளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவினை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவினை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற தருணம். நன்றி. அருமையான இந்த சந்தோஷமான தருணத்திலே எல்லோருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த அந்த இனிமையான ஒரு பாடல் காந்த குரலிலே அந்த பாடலை தருவதற்காக தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருந்த உலக தமிழ் பண்பாட்டு பேரவையுடைய தலைவர் கலாநிதி டாக்டர் ரஷ்மி ரோனி சார் அவர்கள் அந்த இனிமையான பாடலை தர இருக்கின்றார். நாங்க என்னதுக்கு வந்தோம் ரஷ்மி ரோனி அவர் யார்? ஷேக் முகமது மகன். என்ன செய்யணும்? ஓடுகிற வண்டியோட. அப்படியா? நிச்சயமாக முசாயிர். இந்த 1990ஆம் ஆண்டு வெளியான எல்லோருடைய மனதிலும் 1990ஆம் ஆண்டு இந்த பாடல் வெளிவந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, உலக ரீதியில் மூல முழுக்காக சென்ற எல்லோருடைய வாயிலை முணுமுடுத்த ஒரு அழகான பாடல். எந்த பாடல்? ஓடுகிற வண்டியோ அப்படின்னு வரும். எனக்கு அந்த பாட்டு தெரியாது, சேர் படிப்பார். ஆமா, எப்பொழுது எங்களை விட்டு அந்த ஷேக் முகமது என்ற நாமம் பிரிந்ததோ அன்று அந்த வண்டியோட இரு சக்கரங்களும் பிரிந்து விட்டது இல்லையா? ஆம், இதை நினைவு கூறுவதற்காக மீண்டும் எங்கள் கலைஞன் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற கலாநிதி டாக்டர் எங்களுடைய அஸ்மி ரூமி அவர்களுடைய இனிய குரலிலே உங்களுக்காக சந்தோஷமா காணல சத்தத்தை ஒரு கை தட்டுவோம் வேண்டும்.
நாங்க இலங்கையில செஞ்ச தாங்கை சட்டை இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருக்கோம். கையை தட்டுங்க. இந்தியாவிலிருந்து வந்த கசட்டு முடியும். கொழும்புல இருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். சித்தவனம் என்னடா பாட்ட காணலன்னு பாக்குறீங்களா? அந்த கரோக்கியோடு அந்த பாடலை தந்த பாடல் எல்லாம் எங்களுக்கு எந்த தடையும் அல்ல. இன்று மட்டுமல்ல, நேற்று நீங்கள் நேத்ரா டிவியிலே பார்வையிட்டிருந்தால் விளங்கியிருக்கும் இந்த கிண்ணியா மண்ணினுடைய இந்த நிகழ்வினுடைய மகிமை. அதாவது நேற்று 10:30 மணி அளவிலே கிண்ணியா மண்ணை பற்றி தேசிய இந்திய ஜீவன் என்றால் அது அந்த ரஷ்மி ரூமி அவர்கள்தான். கிண்ணியா மண்ணில் இருக்கின்ற நிகழ்வுக்காகவே நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்பதை அந்த ஊடகத்திற்கு தெரிவித்திருந்தார்கள். இதை நாங்கள் அறிந்தோமா? எங்க தெரியல. எங்களுக்கு தேவை இலக்கியம் மட்டும்தான் இல்லையா? அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு ரஷ்மி ரூமி அவர்களுடைய பாட்டு மட்டும்தான் தேவையில்லை. சரி, நிச்சயமாக உண்மையிலே அவருடைய தந்தை 1000க்கு மேற்பட்ட பாடலை பாடியிருந்தார். நாங்கள் உங்களுடைய கேட்டிருந்தேன் ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான விடை வந்து விட்டது. நிறைய பேர் அதிகமான பாடல் இத்தனை பாடல் பாடிருக்கீங்க அப்படி தந்திருக்காங்க. நாங்க ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்திருக்கோம். சரியான விடையில் நீங்கள் சிந்திக்கலாம். எங்களுடைய சிங்கம் அமைதியாக நிற்கின்றது என்பதனை. சிங்கம் எப்பொழுதும் சிங்களாத்தான் வரும். நிறைகுடம் தளம்போதில்லை என்பதில் எங்களுடைய ஆசான்கள் சொல்லி இருக்கின்றார்கள். காரணம், எங்களுடைய சகித்தவர்கள் கூறியது போன்று 1000 பாடல்களுக்கு மேல் அதிபதியின் மகன். இப்பொழுது அந்த பாடல் உங்களுக்காக இங்கே தருவதற்காக எவ்வாறு பாட இருக்கின்றார் என்பதை நீங்கள் சிந்திக்கும் தருணம் இந்த தருணம் தான் எங்களுடைய மண்ணினுடைய மகிமை. சரியா? அது மாற்றமல்ல, இன்றும் என்றும் இந்த மண்ணினுடைய மகிமையினை காட்ட ஒரு பாடல் இருக்கிறது. எங்களுடைய முஸ்லிம்களுடைய தேசிய கட்சியாம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த பாடலை பாடியதும் மருகும் காயல் ஷேக் முகமது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இதனை விட இங்கே அந்த பாடல் ஓடுகிற வண்டி ஓட புத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட தென்ன மரம் ஜாதி கோரு தேங்காயும் காய்ப்பதில்லை. கொள்ளையில வச்சமுள்ள குடம் பார்த்து பூப்பதில்லை. ஆயிரம் ஜென்மம் தேடி அன்பாலே ஒன்று கூடி சேர்வது காதல் தானே, பிரிப்பது பாவம் தானே. வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டழகி கேளம்மா, காதல் கொடி தானம்மா. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடு ஒன்ன விட்டு ஒன்னு விரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட
ஆண்டவன காதலிச்சா பாண்டி நாட்டு மீனாட்சி காதலிச்சு மனம் தகர்த்து மாமதுர கோவில் சாட்சி காதல் ஒரு வேதம் அம்மா கட்டாய பாடம் அம்மா ஊரெல்லாம் தாளம் போடும் உல்லாச ராகம் அம்மா வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி தூரம்மா கட்டழகி கேளம்மா காதல் கொடி தானம்மா ஓடுகிற வண்டி ஓட ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்று பிரிஞ்சா என்னாகும் எண்ணி பாரு ஓடுகிற வண்டி ஓட அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அதாவது என்னுடைய தந்தையார் மறைந்த சங்கநாத செம்மல் காயல் ஷேக் முகமது அவர்கள் இந்த கிண்ணியா மண்ணுக்கு 1977ஆம் ஆண்டு வந்தாங்க. இங்கே ஒரு நிகழ்ச்சி கச்சேரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 84, 89, 92 போன்ற வருடங்களில் இங்கே கச்சேரி பண்ணியிருக்காங்க. ஆகையால் இந்த மண்ணை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் பார்க்கும்போது எங்கள் ஊர், அதாவது இந்தியாவில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டத்தில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ரொம்ப அதாவது நான் வரும்போது அதாவது அல் மஹ்தூம் அந்த கலை கல்லூரி சார்பாக அந்த வரவேற்ற இந்த ஊர் மக்கள் வரவேற்ற நிகழ்வு சாபிர் சார் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எனக்கு அந்த வரவேற்பு அளித்த விதம் வாழ்நாளில் மறக்க முடியாத எனக்கு ஒரு சம்பவமா இருக்கும். ஆமா, கோலாட்டம் போன்ற சீனாடி போன்ற நிறைய அந்த கலைகளை தமிழ் பாரம்பரிய கலைகளை வச்சு அந்த வரவேற்பு தருணம் இருக்குது. அது என்னால மறக்க முடியாத சம்பவங்கள். இப்ப இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வருங்காலத்தில் ஜனாதிபதிகள், வருங்காலத்தில் தலைவர்கள் போன்ற எண்ணற்ற நபர்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அதாவது வருங்காலத்தில் ஜனாதிபதிகள் போன்ற மாணவிகள்லாம் இருக்கிறாங்க. முதல்ல என்ன இவங்க அழைச்சாங்க, சபீர் சார் அழைக்கும் போது இந்த டேட்ல நான் கோலாலம்பூர்ல நிகழ்ச்சி எனக்கு 15, 16, 17, 18 அங்க இருக்கணும். சபீர் சார் சொன்னாங்க கிண்ணியான்னு சொன்னாங்க. ஆமா முசாஃபிர் சொன்னாங்க. கிண்ணியான்னு சொன்ன போதே கண்டிப்பா அந்த மண்ணுக்கு வரணும், உங்களெல்லாம் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த உள்ளத்திலேருந்து வர்றது. அதாவது இந்த மக்களை பார்க்கணும், மண்ணை பார்க்கும்போது எல்லாமே ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரியே தெரியுறாங்க எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதாவது என் கூட வருகை தந்திருக்கும் அட்டன் சலீம் அவர்கள் பாடகர், என்னோட நெருங்கிய என்னோட பல நாடுகளுக்கு என் கூட வந்திருக்கிறாங்க. ஒரு 15 நாடுகளுக்கு மேல வந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் டாக்டர் இம்தியாஸ் காரியப்பர் உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தில் இலங்கை நாட்டு தலைவராக இருக்காங்க. போன்ற எண்ணற்ற நபர்கள் இருக்காங்க. முகைமீனா ஒரு எழுத்தாளர், இந்தியாவிலும் அவங்க ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாங்க. இப்போ திருச்சியில கூட அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்குது. போன்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. யார் பேர் சொல்ல மறந்தாலும் சப்போஸ் மன்னித்துக் கொள்ளுங்கள். அதாவது இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மிகவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ஆமா, என்கிட்ட தொடர்ந்து பேசுவாரு. அதாவது டெய்லி ஒரு 5 தடவை பேசுவாரு. காலையில ஒரு 9 மணி, அப்புறம் ஒரு 12, அப்புறம் 3. நான் இவரு பேசுற டைம்ல அப்படி குறிச்சு வச்சிருக்கிறேன் எழுதி. 5 தடவை 5, 6 தடவை பேசுவாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் தான். அப்புறம் இன்னொரு நம்மளுடைய கவுன்சிலர், அதாவது நகரசபை உறுப்பினர் சொன்னாங்க, அந்த பள்ளி கட்டிடம் செய்யணும்னு சொல்லி. இதன் விஷயமாக எங்களுடைய செயலாளர்கள், பொருளாளர்கள் அவங்கெல்லாம் நான் இந்தியாவில் போய் கலந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு நாங்கள் எடுப்போம்னு சொல்லி
சொல்றேன் இந்த தருணத்துல. மாணவ மாணவிகளை வந்து வருங்காலத்துல வந்து நீங்க அதிகாரத்தை தான் ஃபர்ஸ்ட் கைப்பற்றணும். அது வந்து எப்படி முடியும்னா கல்வினால முடியும். அந்த கல்வியை கொண்டு வாங்க. இப்போ பாருங்க என்ன அழகா பேசுறாங்க, என்ன அழகா வந்து ஒவ்வொரு கலைகளையும் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மேடையில் வந்து பிரதிபலிக்கும் போது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வருங்காலத்தில் நம்ம அதிகாரம் நம்ம கைக்கு வரணும். அதிகாரம் இருந்தால் தான் எதையுமே சாதிக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், அவர்கள் வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய மண்ணை நோக்கி என்பதனை விட எங்கள் அழைப்பை ஏற்றி வருகை தந்தது அவர்கள் கூறியது ஏற்கனவே நான் கூறியது போன்று ஏற்கனவே தெரிந்த முகம் அல்ல. என்னுடைய தொலைபேசி அழைப்பை மாத்திரம் நம்பி வந்த ஒரு ஜீவன் தான் கலாநிதி காஷ்மீர் உமிசர் அவர்கள். ஆனால் இவரை அழைப்பதற்கு முற்று முழுதாக நான் கஷ்டப்பட்டவன் என்பதனை விட இந்த அல்மக்கும் எனக்கு இந்த நிகழ்வினை நடாத்துவதற்கு திருகோணமலையிலே ஒரு மண்டபம் தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. முஹைமின் ஆசிரியர் அவர்களுக்கு தெரியும். அதனை என்னுடைய மிக பெரும் ஆலோசகரும் தற்போது என்னுடைய மனதில் நிறைந்தவருமாக காஷ்மீர் ரூமிசர் அவர்களை கூறியிருக்கிறார்கள். திருகோணமலை மண்ணுக்கு வாருங்கள், நீங்கள் அதனை தொகுத்தளிக்க வேண்டும் என்று நான் அவர்களும் கூறினேன். நீங்கள் கிண்ணியா மண்ணுக்கு வர வேண்டும், கிண்ணியா மண்ணுக்கு வருகை தாருங்கள், வருகின்றேன் என்று கூறினார்கள். அதனை தொடர்ந்து நான் கூறினேன் கச்சக்குடுத்தி மண்ணுக்கு வாருங்கள். இல்லை சார், எங்களுடைய கிராமமும் இருக்கிறது நடுவுக்கு மகாமார், நீங்கள் வாருங்கள், அது எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். ஆனால் இன்று மனநிலை இந்த பேச்சோடு நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள், வருகை தந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வந்தவரை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும், நாங்கள் இவர்களை கௌரவப்படுத்த வேண்டும். வந்தாரை வாழ வைக்கும் மண் தான் எங்களுடைய கிண்ணியா மண் என்பது அனைவருக்கும் தெரியும். அதற்காக இவர்களுக்கான கௌரவத்தினை அளிப்பதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது யாரை? ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, 3 பேர். இவர்கள் மூவரும் யார் என்பதை நான் அறிய தந்தையாக வேண்டும். எங்களுடைய கிண்ணியா மண் மாத்திரமல்ல, மகர கிராம மண்ணிலே சாதனை நாயகன் என்றால் நாங்கள் இவரை கூறியாக வேண்டும். நான் சாதிக்கவில்லை, இந்த ஊர் மக்கள் சாதித்திருக்கின்றோம். ஆனால் அவர் தனி மனிதனாக சாதித்திருக்கின்றார். ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே இருந்து இந்த மகர கிராமத்தின் முதலாவது பட்டதாரியாக மாறி இன்று கிண்ணியா மண்ணை போற்றிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய மகர கிராமத்திய அலிகார் மகா வித்தியாலய மண்ணை. அது யார் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். வாயில் நுழையாத பெயர் தான் மர்ஹூம் பீர் முகம்மது அவர்கள் என்றால் அனைவருக்கும் நினைவு வந்திருக்கும். இப்பொழுது அவருடைய புதல்வன் முகமது சார் அவர்கள் என்போடு நாங்கள் மேடை கலைக்கின்றோம். இன்று கிண்ணியா மண்ணே போற்றும் கதாநாயகன் முகமது சார் அவர்களை அன்போடு நாங்கள் இங்கே அழைக்கின்றோம். இந்த நேரத்திலே இவரை நாங்கள் போற்றாமல் இருந்திருந்தால் இந்த நிகழ்வினுடைய எந்த ஒரு நிகழ்வுக்கும் அர்த்தமே இல்லை. இவர் இன்று எங்களுடைய மகர கிராமத்தில் முதலாவது பட்டதாரி, முதலாவது சாதனை. குறுகிய காலத்தில் ஒரு அதிபர் தரத்திலான சான்றிதழ். இப்பொழுது கிண்ணியா மண்ணுக்கே முதல்வன் யார்? எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்த முதலாக இந்த மாதிரி கிராம மண்ணிலே அவருக்கான கல்வி நிர்வாக சேவையில் சித்தி பெற்ற அந்த சாதனையாளருக்கான இந்த பொன்னாடை போட்டு இதைவிட என்ன சேவை? மர்ஹூம் பீர் முகமதினுடைய நாமம் மேடை ஏறி இருக்கிறது. எங்கே காணாது சாதனையாளருக்கான பாராட்டுகள். பொருங்கள், அவர்களும் சாதனையின் விளிம்பல்ல, சாதனையாளர்களை உருவாக்கியவர்கள். ஆம், நினைவு கேளையம் இது மக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் இந்த மக்கும் குழுவினர் இங்கே வழங்கப்படுகிறது. அதனை போன்று சுரத்த ஊடகம் அந்த மனிதர்கள் வாழ்த்துவோம், போற்றுவோம், வாழ்த்துவோம், போற்றுவோம் என்று நாங்கள் சந்தோஷமாக இந்த மண்ணில் சாதனை படைத்த எங்களுடைய இந்த கல்வி நிர்வாக சேவையிலே நாங்கள் சாதிக்க கூறினோம் என்று சொன்னால் அதனை கூற வேண்டுமா? சூரங்கள் மண் எங்கிருக்கின்றது அடையாளம் காட்டிய நபர் தான் அந்த மன்சூரா ரெஸ்டாரண்ட்.
காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய அடிச்சுவட்டை ஏற்கனவே கூறியிருக்கின்றார். அவருடைய தாய் வெறுமனே ஒரு அப்பம் சுற்றி அவரை வளர்த்திருக்கின்றார். இன்று 1000 குடும்பங்கள் வாழ்கின்றதனுடைய இந்த கதாநாயகனை நம்பி யார்? அந்த ரெஸ்டாரண்ட், மன்சூரா ரெஸ்டாரண்ட் தாயுடைய கனவை நினைவாக இருக்கின்றார். ஆனால் இன்று கிண்ணியா மண்ணில இருக்கின்ற எந்த ஒரு நிகழ்விலும் பிரதம அதிதியாக இல்லாத மண்ணும் இல்லை, ஒரு நிகழ்வும் இல்லை. அதுதான் ஜெஃப்ரின் என்ற நாமம். எனவே நாங்கள் இவரையும் நாங்கள் போராட்டிய வேண்டும், போற்றியாக வேண்டும். அன்று தாய் அப்பம் சுட்டிருந்தார், இன்று மகன் மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இவருக்கும் நாங்கள் அந்த அடுத்து நாங்கள் இங்கு அழைக்க இருப்பது சாதனையாளர்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சாதனைக்கான வித்திட்டவர் வயதும் தடையல்ல, சாதனையும் தடையல்ல, என்னுடைய வறுமையும் தடையல்ல, என்னுடைய மனைவியும் தடையல்ல, தாய் தந்தையும் தடையல்ல என்று சாதித்து காட்டிய ஒருவரை நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். இதற்கு நாங்கள் 50 வயது 55 வயதை காட்டினாலும் எங்களுடைய சாதனைக்கு முதலிடம் தான் இந்த விருது. அந்த விருதினுக்கான நாங்கள் அழைக்க இருப்பது இந்த அல்மக்துமுடைய மறுபெயர் என்றால் இக்ரிமா. அந்த இக்ரிமா என்ற நாமத்தை நாங்கள் மேடை கலைக்கின்றோம். அந்த இக்ரிமா என்ற நாமத்தினை அன்போடு நாங்கள் மேடை கலைக்கின்றோம். அடுத்து நாங்கள் ஒரு தலைமைத்துவம் ஆரம்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கல்விதான் கற்றுத்தருகிறது. எந்த கல்வி? அந்த பாடசாலை கல்வி. கிண்ணியா மண்ணில் இருக்கின்றவர் சாதித்தால் போதுமா, நானும் சாதிக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் தான் இன்னும் ஒரு ஆசான். இன்னும் ஒரு விடயத்தை நான் கூறியாக வேண்டும். இக்ரிமா சார் அவர்கள் சாதிப்பதற்கு ஒவ்வொரு அடிக்கும் துணைவியாரும் குடும்பை. இன்று இருவரையும் நாங்கள் மேடை காய்த்திருக்கின்றோம். அந்த சாதனையை வழங்குவதற்காக எங்களுடைய சாதனை நாயகன், எங்களுடைய கிண்ணியா மண் அல்ல இலங்கை மண்ணுடைய பாடகர் சலீம் சார் அவர்களை அன்போடு நாங்கள் மேடை கலைக்கின்றோம். தற்போது அவர்களை பொன்னாடைகளை போட்டு வாழ்த்த இருக்கின்றார்கள். அந்த மாபெரும் ஜமாடி பட்டம் பெற்றவர்கள் இந்த இக்ரிமா சார் அவர்களையும் சாரும் நாங்களும் சிந்திக்க வேண்டும். 48 வயதிலும் சாதனை படைக்க முடியுமா? இதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த இக்ரிமா சார் அவர்கள் என்பதை நீங்கள் உங்களுடைய கரகோஷத்துக்கு மத்தியிலே நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நாங்கள் இங்கே அழைக்க இருப்பது பாடசாலை கல்வியிலே கற்று இன்றும் அந்த சாதனையின் விரிவிலே கிண்ணியா மண்ணில் இருக்கின்ற சாதனையாளர் சாதித்தால் நாங்கள்